ஒரு மினி விலாக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாச்சி தோப்பில் ஒரு குட்டி வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் வேலை. ஸோ நேற்று தண்ணி பாய்க்க போனோம். இன்றைக்கி அது ஒர்க் ஆகலை அந்த வேலை. அதனால் இன்றைக்கி போகிறோம். இது நான் படித்த ஸ்கூலு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரை இங்கே தான் நான் படித்தேன். அப்புறம் இந்த குளத்தை வச்சு தான் நாங்கள் சின்ன பசங்க வருவாங்களே ரிலேட்டிவ் சைடெல்லாம், இது தாண்டா கடல்னு சொல்கிறது. ஏன்னா பக்கத்தில் மனோரா அவங்க கடல் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்களே, அதனால் கொஞ்சம் ஏமாத்துகிற வேலை. வேலையா தோப்புக்கு வந்தாச்சு. ஸோ தோப்புக்கு வந்துட்டு ஒரு வழியாக உள்ளே போயாச்சு. ஏன்னா இந்த தோப்பை தாண்டி தான் அம்மாச்சிட்டு தோப்பு போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பூவாக இருக்குங்க. அது என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்தாச்சு. இது ஒரு மணி பிளான்ட்னு சொன்னாங்க. அது என்ன மணி பிளான்ட்னு தெரியலை. ஸோ இது வித்தியாசமான ஒரு மணி பிளான்ட்டாக தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். தோப்புக்கு வந்தாச்சு. இதுதான் அம்மாச்சியோட தோப்பு. ஸோ வியூஸ்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு வழியாக தோப்புக்கு வந்தாச்சு. ஒரு குட்டி வேலை தான், அந்த வேலை சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். மாங்காய் கதை பெரிய கதை. பழுத்த மாங்காய் மாதிரி இருக்கும், ஆனால் புளிக்கும். ஒரே ஒரு மாங்காய் இருக்குது, ஆனால் அது பழிக்க முடியலை. வந்த வேலை சரியாகலை. ஸோ அதனால் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ஒரு இடம் வந்த வேலை வரும், வேறு ஒன்றும் இல்லை, தண்ணி பாய்க்க முடியலை. அதனால தான் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வியூ செம்மையாக இருக்குல்ல, நானும் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதனால தான் ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அடுத்து